வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அறிவின் வளர்ச்சிப்படியாக உயர்ந்து இயற்கை நிலையோடு அறிவை கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவது தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் ஐந்து பெறும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்முனைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரென்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதை வரிகள்ல, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலோ விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க்கை தத்துவத்துல சாமிஜி அறிவின் உயர்வு நிலை படிகள் 3 என்று சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது மனிதர்களுக்கு மட்டும்தான். தேவை 3, காப்பு 3, எல்லா உயிர்களுக்கும் பொது. அறநெறி 3, அறிவு நிலை படிகள் 3, இது மனிதர்களுக்கு மட்டும்தான். அறிவுநிலை படிகள் 3, பழக்கம், விளக்கம், முழுமை. ஒவ்வொரு மனிதனும் நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம பெற்று வந்த அந்த வினை பதிவை நீக்கி வாழும் காலத்துல அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக மாறி அனைத்து சக்திகளின் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அனைத்து சக்திகளின் சொரூபமாக மாறி வாழணும். இதுதான் மனித பிறப்பினுடைய முழுமை. இது நமக்கு முழுமையாக பெறுவதற்கு சுவாமிஜி வடிவமைத்ததுதான் இந்த மனவளக்கலை மன்றம், உலக சமுதாய சேவா சங்கம். நாம உணர்ச்சி நிலை, உணர்வு நிலை, அமைதி நிலை, பேரானந்த நிலை என்ற 4 நிலைகள்ல நம்முடைய மனதையும் அறிவையும் உயிர் விரிவையும் உயிர் சக்தியையும் நாம செலுத்தி வாழ முடியும். ஞான நிலை வாழ்க்கை என்பது நம்முடைய மன பெருக்கம் செய்ய 13, 14க்கு மேல போகாம 13லிருந்து 8 ஒரு நிலை, அதிலிருந்து அடுத்தபடியாக 4, 7, அடுத்தது 1, 3 என்ற நிலைக்கு மாறும். அது நமக்கு படிப்படியாக தியான நிலையில தான் கிடைக்கும். தியானம் மட்டும் போதாது, மௌனம், தற்சோதனை தொடர்ந்து செஞ்சா நாம குணநிலம் பெறலாம். பிறந்த குழந்தைக்கு பக்தி மார்க்கத்துல அந்த உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஈடுபாட்டோட சிறு பிராயத்துல நம்மளை வளர்க்குறாங்க பெரியவங்க. அடுத்ததாக பருவமடைந்த பெண்ணுக்கு, 14 வயது நிரம்பிய ஆணுக்கு அந்த ஈற்றத்து திணிவுக்கான காயக்கல்ப பயிற்சியையும் தியான பயிற்சியையும் அவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டு தற்சோதனையோடு செய்து வரும்போது படிப்படியாக அந்த ஆக்னை துரியம் என்ற நிலையில மனைவி வைக்கும் போது ஆக்னையில இந்த புலன்கள் ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அளவுமுறை கிடைக்கும். துரியத்துல நாம பெற்று வந்த அந்த வினை பதிவுகளை நீக்கி நாம தெய்வீகம் பெறுறோம். அடுத்ததாக நாம் துரியாதீத தீட்சை பெறுறோம். இறைநிலை இணைப்போடு நம்ம இணைத்து கொண்டு அந்த மன பிரிக்குவன்சி எப்பவுமே 1, 3ல இருக்கும். அதாவது சாமி சொல்லுவாங்க, மகான்களின் அறிவினை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. அவங்க உடல் அளவுல 1% தான் பட்டு இருக்கும். 99% அந்த சுத்தவெளியோடு இணைந்து
அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும்போது மன பிரிக்குவன்சி என்பது அந்த இறையத்து தன்மைக்கு மாறி நிற்கும். மனித பிறப்பினுடைய முழுமை இந்த தவ நிலை வாழ்க்கை, மௌனம், தற்சோதனை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.